ரத்னா என்னத்தா என்ன ஆச்சு? அந்த வெள்ளக்காட்டனுக்கு என்ன ஆச்சு? என்னத்த பண்ணி தொலைச்சாங்க? அறிவுக்கு ஷாக் அடிச்சிருச்சுப்பா. மூச்சு பேச்சு இல்லாம கிடந்தாருப்பா. டாக்டர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா. சரி, இப்ப உள்ளதா இருக்காரா? ஐசியூல வர வச்சிருக்காங்க. பரணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பரணி. அவருக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல. இங்க டாக்டர் யாரு? அவங்க பேர் என்னன்னு தெரியுமா? எனக்கு ஒண்ணுமே தெரியல. அறிவோட முகத்தை மட்டும் தான் பார்த்தேன். பரணி, அவரை காப்பாத்தலாம்ல? அவருக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? ஏய், நீ சும்மா இருடி. என்ன நிலைமைன்னு தெரியாம நீ கண்டதையும் யோசிக்காத. மாமா, இவ கூட இருங்க, நான் போய் டாக்டர் கிட்ட பேசிட்டு பாருங்க. ஒண்ணு ஆகாத விடு. இல்லப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணன் எங்கப்பா? எல்லாத்துக்கிட்டும் சொல்லிட்டு தானே போனா. அவன் பள்ளிக்கெல்லாம் போயிருக்கான். அப்பா, அறிவு பாவப்பா. ரொம்ப நல்லவரு, ரொம்ப ரொம்ப நல்லவருப்பா. இன்னைக்கு கூட எனக்காக ஃபேன் சுவிட்ச சரி பண்ண போய்தான் எப்படி ஆயிடுச்சு. பரணி, பரணி, அவருக்கு ஒண்ணு இல்ல, அவரை காப்பாத்திடலாம்ல? சொல்லுச்சு. இப்போதான் நான் டாக்டர் கிட்ட பேசினேன். எல்லா ரிப்போர்ட்டையும் நானும் பார்த்தேன். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இல்ல, அவரை காப்பாத்த முடியாதுன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிடாதே. என்னட்டு சொல்லுது அவ? அந்த டாக்டர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ உள்ள போட்டி. நீ அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணு. நீ எப்படியாச்சும் அவரை காப்பாத்து. தயவு செஞ்சு அவரை கைவிட்டாதே ப்ளீஸ். ஏய் லூசு, இது என்ன ஹை வோல்டேஜ் கரண்டா? சாதாரணமா வீட்டுக்கு வர 220 வோல்ட் கரண்ட் தாண்டி. அங்க மூச்சு பேச்சு இல்லாம கடந்தாருட்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ சாமி, அவருக்கு ஒண்ணும் இல்ல. ஷாக் அடிச்சது இல்ல, கன்கஷன். தலை எதுலயோ மோதி இருக்கு, அவ்வளவுதான். அப்படின்னா வெறும் மயக்கம் தாண்டி. இல்ல, நீ என்கிட்ட போய் சொல்ற. நான் ஒரு பக்கத்துல அவ்வளவு தட்டி தெளிச்சனே, கண்ணு தட்டி தட்டி விட்டேன், எழுந்துக்கலையே. ஏய், கன்கஷன் ஹெவியா இருந்திருக்கும், அதனால அவர் எந்திரிக்கல. ஆனா இது வெறும் மயக்கம் தாண்டி, ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்படி இப்ப எழுந்துட்டாரா? பாக்கலாமா? இன்னும் இல்ல. ஆனா எழுந்துக்கல. அப்ப இது வெறும் மயக்கம் இல்ல. ஏய், நான் டாக்டர் டி, நான் சொன்னா நம்ப மாட்டியா? இல்ல, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்ற. அவர் என்ன கண்ணே முழிக்கலையே. அப்ப அவருக்கு ஏதோ ஆயிருக்குன்னு தானே அர்த்தம். சொல்லுடி, ஏன்டி என்கிட்ட போய் நீ போய் சொல்லுத? மாமா, என்ன மாமா இவ? நான் சொல்றதையே நம்ப மாட்டேங்கிறா. எனக்கும் புரியல. அப்பா, அவரை காப்பாத்த சொல்லுப்பா. அவரு கண்ணு முழிச்சாதான் நான் நம்புவேன். எப்படியாவது காப்பாத்த சொல்லுப்பா. எப்படியாவது அவரை காப்பாத்து. சரிடி.